நம்ம கிராமங்களிலும் நகரங்களிலும் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கிராமத்துல மக்கள் செலவு பண்ணுறது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நகரத்துல செலவு குறைஞ்சிருக்கு. ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி எடுத்த சர்வே என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? கிராமத்துல பாத்தீங்கன்னா கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது 54.7% மக்கள் நாங்க அதிகமா செலவு பண்ணோம்னு சொல்றாங்க. 17.4% பேர் மட்டும் நாங்க குறைச்சோம்னு சொல்றாங்க. சரி, நகரத்துல பாத்தீங்கன்னா 37.6% பேர் மட்டும் அதிகமா வாங்கினோம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல 37.3% பேர் குறைச்சோம்னு சொன்னாங்க. இதனால தான் கிராமத்துல செலவு நல்லா இருக்கு, நகரத்துல செலவு குறைஞ்சிருக்கு. கிராமங்களில் இருக்கும் மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவு, உடை, வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சேவைகளான போக்குவரத்து, கல்வி, மருத்துவம் போன்ற எல்லா செலவுகளும் அவங்களால செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா நகரத்துல இருக்கிற மக்கள் அதிகமான விலை, குறிப்பா உணவு பொருள் விலை காரணமாக வாங்குறதை குறிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது வருங்காலத்துக்கான நம்பிக்கை. கிராமத்துல 57.2% பேர் அடுத்த வருடம் இன்னும் அதிகமா வாங்குவோம்னு நம்புறாங்க. நகரத்துல அது 15% பேர் தான். கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது கிராமத்துல நம்பிக்கை அதிகமாவே இருக்கு. கிராம மக்கள் இப்போ நிலைமை நல்லா இருக்குன்னு 100க்கு மேல் மார்க் கொடுக்கறாங்க. பதிவான மார்க்கு 100.6. நகரத்துல அது 100க்கும் கீழே இருக்கு, அதாவது நிலைமை மோசமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. சில கிராம மக்கள் எங்க வருமானம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் கூட அதிகமா செலவு பண்ணுறாங்க. அது ஏன்னு பார்ப்போம். 1. கடன் எடுத்து இருக்கலாம். இல்லனா குறைந்த விலையிலான பொருட்கள் விற்கும் சிறிய உற்பத்தியாளர்கள் கிராம சந்தையில் அதிக விற்பனை செய்து இருக்கலாம். இன்னொரு காரணம், அரசு நலத்திட்டங்களால பணம் கிடைத்திருக்கும். சரி, வேலை வாய்ப்பு. லேபர் பியூரோ டேட்டா தரவுப்படி நகரத்துல பலர் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கிராமத்துல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் அவர்கள் செலவு பண்ணுறதுக்கு தயங்கல. ஊதியம். மறுபடியும் லேபர் பியூரோ டேட்டா தரவுப்படி மே 2025க்கு கிராம தொழிலாளர்களின் ஊதியம் 6.55% அதிகமாயிருக்கு. இது 2023 ஆகஸ்ட் முதல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய உயர்வு தெரியுது. ஊதியம் உயருது, ஆனால் பொருட்களின் விலை பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. அதனால கிராமத்துல வாங்கும் சக்தி அதிகமாயிருக்கு. அதே நேரத்துல நகர்ப்புற நுகர்வு கொஞ்சம் தடுமாறி வருகிறது.